Daily. Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலை அருகே ஆந்திராவைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் தரிசனத்துக்காக வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் கிரிவலப்பாதை என்று அழைக்கப்படும் 14 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு 11 மணி அளவில் திருவண்ணாமலை புறவழிச்சாலை ஏந்தல் பகுதியில் காவலர்கள் இருவர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தை சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் ஆந்திரா பெண் ஒருவர் இருந்துள்ளார். அதையடுத்து காவலர்கள் இருவரும் அந்த ஓட்டுநரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது தகவல் சரிவர பதில் கூறாததால் அந்த ஓட்டுநரை அனுப்பி வைத்துவிட்டு அந்த பெண்ணை மட்டும் அழைத்து சென்றுள்ளனர். இதனால் இரவு முழுவதும் அந்த பெண்ணை காவலர்கள் இருவரும் ஒரு மறைவான பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அதிகாலையிலே அந்த பகுதியாக சென்ற பொதுமக்கள் அந்த பெண் ஒருவர் அலங்கோலமாக இருப்பதை கண்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தகவல் அளித்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது காவலர்கள் இருவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கொண்ட விசாரணையில் 2 காவலர்களும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த 2 காவலர்களையும் மறைவான இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக திமுக அரசின் காவல்துறை காவலர்கள் குறித்த எந்த தகவலையும் வெளியிடாமல் மூடி மறைக்கும் சம்பவத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலர்களே இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு வருவதும் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுரேஷ்.